Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 24வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எரர்ஸ், ஓகே, நம்ம நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா அண்ட் லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய எரர்ஸ், ஓகே, எவ்வளோ எரர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு தியரம்ஸ் மூலமாக வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தியரட்டிக்கல் பார்ட்டு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ எரர்ஸ் இன் பாலினாமியல் இன்டர்போலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்துட்டு அந்த பாலினாமியல்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வெய்ஸ்ட்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வந்தோம் அந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எரர் இன்டர்போலேஷன் தியரம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் தியரம், ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம், ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ வந்துட்டு நம்மளோட பாலினாமியலுக்கு வந்து எரர் இருக்குது அப்படின்றத இது பண்ண போகிறோம். ஸோ அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் லெட் எஃப் வந்துட்டு எங்கே இருக்குன்னா Cn+1 ஆஃப் a,bல இருக்குது. ஓகே, மீன்ஸ் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எஃப் வந்துட்டு n+1 டைம்ஸ் டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்குது, கண்டினியூஸாகவும் இருக்குது. ஓகே, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து n+1 டைம்ஸ் டிஃபரன்ஷியபிள் அண்ட் கண்டினியூஸாகவும் இருக்குது. ஸோ பின்றது பாலினாமியல். ஓகே, பின்ற பாலினாமியல் வந்து இது வந்து அப்ராக்சிமேட் பண்ண போகுது. ஓகே, பிஎன் இஸ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n+1, ஓகே, n டிகிரி பாலினாமியல். ஓகே, n டிகிரி பாலினாமியலாக இருக்குது. இது என்னவா இருக்குது, n டிகிரி பிஎன்பிஏ பாலினாமியல், ஓகே, ஆஃப் டிகிரி n. ஓகே, அது எங்கே இன்டர்பிளேட் பண்ணுதுன்னா, இது இன்டர்பிளேட் பண்ண போகிறது எங்கே, இந்த எஃப்ன்றத பாயிண்ட்டை, ஓகே, தட் இன்டர்பிளேட்ஸ் எஃப் அட் n+1 டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, அதுதான் நம்ம இது வரைக்கும் இந்த நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸாக இருந்தாலும் சரி, லக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் இதாக இருந்தாலும் சரி, அந்த n+1 டேட்டா பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம இது பண்ணோம். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, டேட்டா பாயிண்ட்ஸ் வந்துட்டு அந்த n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் டிஸ்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறேன். n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ எந்தெந்த பாயிண்ட்னா x1, x0, x1, x2, எக்ஸெட்ரா xn. ஓகே, இது எல்லாமே எங்கே இருக்குன்னா a,bல இருக்குது, a,bன்ற இன்டர்வலில் இருக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா ஃபார் ஈச் x bar in a,b, ஓகே, ஈச் x bar in a,b, இப்போ நீங்கள் இது இப்படி ஒரு பாலினாமியல் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ரேண்டமாக x0ல எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து எடுக்கிறீங்க ஏபியில், அப்படின்னா அதோட எரர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது கரஸ்பாண்டிங்காக தேர் எக்ஸிஸ் ஹை இன் a,b such that, ஓகே, எப்படி இருக்க போகுதுன்னா f ஆஃப் x பாருக்கும் pn ஆஃப் x பாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது அப்படின்னா 1/n+1 ஃபேக்டோரியல், ஓகே, இன்டூ fn+1 ஆஃப் ஹை மீன்ஸ் n+1 டைம், ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்கிறது, இன்டூ என்ன ஆக போகுதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் i = 0 to n x bar minus xi. இதான் இதோட எரராக இருக்கு. ஓகே, அது எப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். இந்த ப்ரூஃப் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு, சப்போஸ் இந்த எக்ஸ் பார் வந்து ஏபியில் எங்கே வேணால் எடுக்கலாம். சப்போஸ் இந்த எக்ஸ் பார் வந்துட்டு இந்த x0, x1, x2, xnஆவாக இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த இதில் x0, x1, x2, எக்ஸட்ரா xnல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் பாரும் பிஎன் ஆஃப் எக்ஸ் பாரும் சேம் ஆயிரும். ஏன்னா இந்த பாலினாமியல் நீங்கள் எப்படி அப்டைன் பண்ணிங்கன்னா, இந்த இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி தான் அப்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அப்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பாரும் பிஎன் ஆஃப் எக்ஸ் பாரும் கோயின்சிட் ஆயிரும். ஸோ ப்ராப்ளமே இல்லை, முடிஞ்சுது. ஓகே, நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ். ஓகே, பிரச்சனையே இல்லை. இப்போ அப்படி இல்லாமல், ஓகே, சப்போஸ் அப்படி இல்லாமல் என்ன இருக்குன்னா, நம்மளோட பாலினாமியல் வந்து எப்படி இருக்குன்னா, let us assume that it is distinct. ஓகே, அந்த எதுலையுமே இல்லை, நம்ம x0, x1, x2, xnல எதுலையுமே இல்லை. அப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ் பார் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு xiன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ் பார் நாட் ஈக்குவல் டு xiனா அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன்.
பை ஆஃப் டீன்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். அது வெல் டிஃபைன்டாக எல்லாமே நம்ம செக் பண்ணோம். பை ஆஃப் டீன்ற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் டி மைனஸ் பிஎன் ஆஃப் டி. ஓகே, பிஎன் ஆஃப் டீன்றது இந்த இன்டர்பிரேட் பண்ணது அந்த பாலினாமியல் எடுத்துக்கிறேன். மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் I equal to 0 to n, okay, I equal to 0 to n, t minus xi divided by product of I equal to 0 to n, x bar minus xi into, okay, f of x bar minus pn of x bar. Okay, இது என்னவா இருக்கும்? ஒரு பாலினாமியல் இன் t-ஆ இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் இன் t-ஆ இருக்கும். ஓகே, பாலினாமியல் எனக்கு தெரியாது, ஃபங்க்ஷன் இன் t-ஆ இருக்கும். ஓகே, நான் எஃப் ஆஃப் டி இதில் எல்லாமே என்ன இருக்குது? இது எல்லாமே நோன். எக்ஸ் பார் இஸ் நோன். ஓகே, எக்ஸ் பார் தெரியும், எக்ஸ்ஐ தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் பார் தெரியும், பிஎன் ஆஃப் எக்ஸ் பார் தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு. எது தெரியாது அப்படின்னா எனக்கு வந்துட்டு டி மட்டும்தான் வந்துட்டு வேரியபிள். இல்லை, டி வந்து வேரியபிள். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன் டி. இப்போ இது வெல் டிஃபைன்டான்றது பார்க்கணும். ஃபங்க்ஷன் வந்துட்டு சிஎன் ப்ளஸ் ஒன் ஏபியில் இருக்குது. ஸோ அதனால் இது வெல் டிஃபைன். பாலினாமியல் வெல் டிஃபைன். இந்த ப்ராடக்ட்டும் வெல் டிஃபைன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டும் வெல் டிஃபைன் பிகாஸ் எக்ஸ் பார் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ. எந்த எக்ஸ்ஐக்கும் அது வந்து சேமே கிடையாது. ஓகே, அதனால இது எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0 தான். அதனால இதுவும் வெல் டிஃபைன். ஸோ இதுவும் வெல் டிஃபைன், இதுவும் வெல் டிஃபைன். ஸோ அதனால அந்த ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன். ஓகே, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் தட். ஓகே, எக்ஸைஸ் எல்லாமே டிஃபைன்டு, டிஸ்டிங்டாக இருக்குது, எல்லாமே வெல் டிஃபைன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பை ஆஃப் எக்ஸ்ஐ என்னவா இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, பை ஆஃப் எக்ஸ்ஐ என்னவா இருக்கும்? இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ஐயாக இருக்கும். ஓகே, மைனஸ் பிஎன் ஆஃப் எக்ஸ்ஐயாக இருக்கும். மைனஸ் இது ப்ராடக்ட் I equal to 0 to n x bar xi minus xi, okay, divided by product I equal to 0 to n x bar minus xi into f of x bar minus pn of x bar. Okay, xi minus xi இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு டேர்மில் வந்து அது வந்து கோயின்சிட் ஆக போகுது. அதனால என்ன ஆக போகுது? இது வந்துட்டு 0 ஆயிரும். ஓகே, இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸையும் பிஎன் ஆஃப் எக்ஸையும் சேம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஏன்னா பிஎன் வந்து எப்படி அப்டைன் பண்ணீங்க? இதில் இருந்து அப்டைன் பண்ணீங்க. அதனால இதுவும் 0 ஆயிடுச்சு. ஓகே, பை ஆஃப் எக்ஸை வந்து 0. இப்போ பை ஆஃப் எக்ஸ் பார் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பை ஆஃப் எக்ஸ் பார் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ட்ரூ. ஓகே, 0 less than or equal to I less than or equal to n வந்து இது ட்ரூ. ஓகே, இது எல்லா 0 less than or equal to I less than or equal to n ட்ரூ. இப்போ பை ஆஃப் எக்ஸ் பார் என்னன்னு பார்க்கலாம். பை ஆஃப் எக்ஸ் பார் என்னவாகும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பார், ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மைனஸ் பிஎன் ஆஃப் எக்ஸ் பார் minus product I equal to 0 to n x bar minus xi. Once again, product I equal to 0 to n x bar minus xi into f of x bar minus pn of x bar. ஓகே, இது என்னது? இது ரெண்டும் சேம் தான். ஓகே, இது ரெண்டும் சேம்ன்றதுனால இது வந்து என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஓகே, இது 1 வந்துச்சுன்னா f of x பாரும் f of x பாரும் கேன்சல் ஆயிரும். இங்கெல்லாம் ப்ராக்கெட் இருக்கு. pn of x பாரும் கேன்சல் ஆயிரும். இதுவும் 0 ஆயிரும். ஓகே, அப்போ என்ன ஆயிடுது? பை ஆஃப் எக்ஸ்ஐயும் 0 less than or equal to I less than or equal to n, பை ஆஃப் எக்ஸ் பாரும் 0. ஓகே, அப்போ எத்தனை பாயிண்ட்ஸில் பை 0 ஆகுது? n+1 டேட்டா n+1 பாயிண்ட்ஸில் வந்துட்டு என்னவா இருக்குது? பை வந்துட்டு 0 இருக்குது. ஓகே, பை வந்து n+1 n+2 டேட்டா பாயிண்ட்ஸில், n+1 இல்லை n+2, ஏன்னா இங்கே ஆல்ரெடி n+1 இருக்குது. ஸோ இது n+2 டேட்டா பாயிண்ட்ஸில் வந்து என்னவா இருக்குது? n+2 பாயிண்ட்ஸில் வந்து என்னவா இருக்குது? இது வந்துட்டு 0 இருக்குது. பை வந்து 0 இருக்குது. எஃப் வந்துட்டு கொடுத்துருக்க வந்து cn+1 ஆஃப் a, bயில் இருக்குது. ஓகே, pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இன்ஃபைனைட்லி டிஃபரன்சிபிள். pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இன்ஃபைனைட்லி டிஃபரன்சிபிள். அதனால pn வந்துட்டு இதில் இருக்குது. pnனும் வந்துட்டு cn ஆஃப் a, b, cn+1 ஆஃப் a, bயில் இருக்குது. இது வந்து இன்ஃபைனைட்லி டிஃபரன்சிபிள். அதனால cn+1 ஆஃப் a, bலையும் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பை வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்? பை வந்துட்டு f மைனஸ் f ஆஃப் t மைனஸ் pn ஆஃப் t, ஓகே, மைனஸ் ப்ராடக்ட் t minus xi divided by product x bar minus xi into f of x bar minus pn of x bar டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுவும் cn+1ல இருக்குது, இதுவும் cn+1ல இருக்குது, இதுவும் cn+1ல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பையும் வந்துட்டு எதில் இருக்குது? cn+1 ஆஃப் a, bல இருக்குது. ஓகே, ஸோ பை cn+1 ஆஃப் a, bல இருக்குன்னா அது போக என்ன இருக்குன்னா பை ஆஃப் t வந்துட்டு என்ன இருக்குது? பை ஆஃப் t ஈக்குவல் டு 0, பை ஆஃப் t வந்துட்டு 0 அட் n+2 டேட்டா பாயிண்ட்ஸில் இருக்குது. n+2 டேட்டா பாயிண்ட்ஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ஜென்ரலைஸ் ரோல்ஸ் தியரம் பயன்படுத்தோம்னா என்ன ஆகும்னா there exists a point chi in a, b such that, okay, such that எப்படி இருக்க போகுதுன்னா பை n+1 ஆஃப்
கை வந்து 0 இருக்கும். இது வந்து ஜெனரலைஸ்ட் ரோல்ஸ் தியரம். ஸோ ஜெனரலைஸ்ட் ரோல்ஸ் தியரம் படி பை n + 1 ஆஃப் கை வந்துட்டு 0 இருக்கு. ஓகே, ஸோ அதை ரிப்பீட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ரோல்ஸ் தியரம் வந்து திருப்ப அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த இது வரப்போகுது. ஸோ தட்ஸ் த கையின் ஏக்கம் பி சச் தட் பை n + 1 ஆஃப் கை வந்து 0 இருக்குது. ஸோ பை n + 1 ஆஃப் கை ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங்? ஸோ என்ன 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 கண்டுபிடிச்சிக்கோ நம்ம. ஸோ இதுல இருந்து பை n + 1 ஆஃப் கை வந்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ பை ஆஃப் டி வந்து இது. அப்போ பை n + 1 ஆஃப் கை என்னவா இருக்கும்? இது வந்து fn + 1 ஆஃப் கை மைனஸ் pn ஆஃப் n + 1 ஆஃப் கை மைனஸ் இதோட n + 1th டெரிவேட்டிவ் பை t - xi divided by product x - xi f of x bar minus pn of x bar. இது வந்துட்டு n + 1th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு, ஓகே, n + 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அட் t ஈக்குவல் டு கையில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, அதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரிசல்ட் என்ன வருது, அதோட ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஸோ fn + 1 ஆஃப் கை மைனஸ் pn + 1 ஆஃப் கை இது வந்து n + 1th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ அதுக்குரிய ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து pn + 1 என்னன்றதை பார்க்கலாம். pன்றது nth டிகிரி பாலினாமியல். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3x² இருக்குது அப்படின்னா, இப்போ p2 ஆஃப் x வந்துட்டு 3x² இருக்குது அப்படின்னா, ஓகே, இந்த 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? p2 dash ஆஃப் x வந்துட்டு 6x ஆகும். p2 dash ஆஃப் டபுள் dash ஆஃப் x வந்து என்னவாகும்? 6 ஆகும். p2 ட்ரிபிள் dash ஆஃப் x வந்து என்னவாகும்? 0 ஆயிரும். ஸோ அப்போ nth டிகிரி பாலினாமியல் எந்த nth டிகிரி பாலினாமியல் எடுத்தாலும், ஓகே, அதோட n + 1th டிஃபரன்ஸ் டைம்ஸ் எடுத்தோம்னா 0 ஆயிரும் அது. ஓகே, ஸோ அதனால இது என்ன ஆயிரும்? இந்த டேர்ம் வந்துட்டு 0 ஆயிரும். pn + 1 ஆஃப் t வந்து 0 ஆயிரும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் tn + 1 ஆஃப் இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்ற பார்க்கலாம். என்ன இருக்குது நமக்கு? t - x0, t - x1, t - x2 எக்ஸெட்ரா t - xn இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா n + 1 டைம்ஸ் டிஃபரன்சியேஷன் எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்சியேஷன் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸோ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல t⁻n இன்டூ, இது வந்து t⁻n + 1 இன்டூ சம்திங் t⁻n - 1 சம்திங் எக்ஸெட்ரா t⁻n ப்ளஸ் சம்திங் இன்டூ tn - 1, ஓகே, எக்ஸெட்ரான்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து n + 1 இன்டூ t⁻n இருக்கும். இது t⁻n - 1 வந்துடும். ஓகே, ஸோ t⁻n - 1ன்ற டேர்ம் இருக்கும் அதுக்கு. அடுத்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n + 1 இன்டூ n இன்டூ t⁻n - 1 இருக்கும். இந்த t⁻n - 1 ஆயிரும், t⁻n - 2 ஆயிரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து அதோட சின்னதாக இருக்கும். ஸோ அடுத்த டைம் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லாஸ்ட் பட் ஒன்றுக்கு வந்து என்ன இருக்குன்னா n + 1 இன்டூ n இன்டூ n - 1 இன்டூ n - 2 இன்டூ எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் வந்து டீன்னு வந்து நிற்கும். இங்கே மீதி டேர்ம்லாம் வந்து என்ன இருக்கும்? இது எல்லாமே 0 ஆயிருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே 0 இருக்கும். இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கடைசியாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது n + 1 இன்டூ n இன்டூ, ஸோ n ப்ளஸ் இது வந்து nth டைம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டைம், இது செகண்ட் டைம், இது வந்து nth டைம். ஓகே, இது n + 1th டைம். n + 1th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n இன்டூ n - 1 இன்டூ n - 2 இன்டூ எக்ஸெட்ரா 3 இன்டூ 2 இன்டூ 1 வந்து நிற்கும். ஸோ அப்போ இது வந்து n + 1 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த இதுக்குரியது இந்த நியூமரேட்டர் இருக்குல்ல, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா n + 1 ஃபேக்டோரியல் வந்து நிற்கும். அப்போ இது என்ன ஆக போகுது? இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஸோ இந்த டேர்ம் வந்துட்டு n + 1 ஃபேக்டோரியல். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் n + 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப், ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணணும், வந்து t இருக்க இடத்துலலாம் கை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ பட் இங்கே கையே இல்லை, ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் x பார் - xi இன்டூ f of x bar minus pn of x bar வந்துடும். ஓகே, இது வந்து என்னது? இது 0 ஆயிடுச்சு, இது இதாயிடுச்சு. n + 1 ஆஃப் கை வந்துட்டு வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது வந்து சிம்பிளாக வந்துட்டு ரீஅட்ஜஸ்ட் பண்ணோம்னா போதும், நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரீஅட்ஜஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது? f of n + 1 ஆஃப் கை மைனஸ் n + 1 ஃபேக்டோரியல் divided by product of x bar minus xi I equal to 0 to n f of x bar minus pn of x bar equal to 0 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா f of x bar minus pn of x bar into n + 1 factorial divided by product I equal to 0 to n
x bar minus xi equal to fn plus 1 of chi. Okay, so f of x bar minus pn of x bar equal to, so இது இந்த பக்கம் போறேன், so fn plus 1 of chi into product x bar minus xi I equal to 0 to n divided by n plus 1 factorial. That's what we want to prove. அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இடத்துல. அதான் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ பை ஆஃப் டி டிஃபைன் பண்ணதுனால அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, பிகாஸ் லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் பாலினாமியல் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். நமக்கு லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் பாலினாமியல் இந்த கார்டினல் பாலினாமியல் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்துட்டு அந்த இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அதில் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த எரர் எஸ்டிமேஷன் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரட்டிக்கல் ரிசல்ட். ஓகே, லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் பாலினாமியல் இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நியூமெரிக்கல் டிஃபரன்சியேஷன், நியூமெரிக்கல் இன்டகிரேஷன்ஸ்க்கும் இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நியூமெரிக்கல் த எரர் வந்துட்டு லெக்ராஞ்சாக இருந்தாலும் சரி, நியூட்டன் இன்டர்போலேஷன் பாலினாமியலாக இருந்தாலும் சரி, டெய்லர் பாலினாமியலாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருப்பது. ஸோ இப்போ டெய்லர் பாலினாமியல் எடுத்திங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா, ஆக்சுவலாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சுற்றி தான் நம்ம இது பண்ண போகிறோம். டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்காது, ஒரே ஒரு பாயிண்ட்டை சுற்றி தான் இது பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த nth டெய்லர் பாலினாமியல் அது எக்ஸ்ட்ராட்டை சுற்றி தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே எக்ஸ்ட்ராட்டை சுற்றி தான் இருக்குது. அப்போ எல்லா எக்ஸையும் வந்து சேமாக தான் இருக்குது. எல்லா எக்ஸையும் சேம்னா எக்ஸ்ட்ராட்டை சுற்றி இருக்க போதுனால இதை என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x மைனஸ் x நாட் ஹோல் பவர் n + 1 வந்துடும். ஓகே, fn + 1 chi by n + 1 ஃபேக்டோரியல் x மைனஸ் x நாட் ஹோல் பவர் n வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மளோட எரர் இன்டர்போலேஷன் வந்துட்டு டெய்லர் பாலினாமியல்ல வர்றது மாதிரி இதுதான் இதுலேயே வந்திருக்கு. இல்லை டிஸ்டிங் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட் வருது. இல்லாட்டி என்ன ஆயிடுது, நம்மளோட எரர் ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்மளோட டெய்லர் பாலினாமியல் மாதிரி தான் வரப்போகுது. ஓகே, ஸோ லெக்ராஞ்ச் ஆர் நியூட்டன் இன்டர்போலேஷனில் ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்டிங்ஸாக இருக்குது, இன்ஃபர்மேஷன் டிஸ்டிங்ஸாக இருக்கிறதுனால x மைனஸ் x நாட் ஹோல் பவர் n + 1 பதிலாக என்ன வருது, ப்ராடக்ட் டேர்ம்ஸ் வருது. ஓகே, ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தேர்ட் டிகிரி, ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரம் யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறலான்றது. ஸோ இது வந்து f ட்ரிபிள் டாஸ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். f ட்ரிபிள் டாஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு -6/x⁴ வருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், அடுத்து வந்து இதோட எரர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ f3 ஆஃப் chi by 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் வந்து 6. ஓகே, f3 ஆஃப் chi, ஸோ 6 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் சிம்பிளாக போட்டு காமிக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் வந்துட்டு f ஆஃப் x வந்துட்டு என்னது 1/x. ஓகே, f ஆஃப் x வந்துட்டு 1/x. ஓகே, ஸோ அப்போ f டாஸ் ஆஃப் x கண்டுபிடிங்க. ஸோ f ஆஃப் x வந்து 1/x, f டாஸ் ஆஃப் x கண்டுபிடிங்க, f டாஸ் ஆஃப் x கண்டுபிடிங்க, f ட்ரிபிள் டாஸ் ஆஃப் x கண்டுபிடிங்க. f ட்ரிபிள் டாஸ் ஆஃப் x கண்டுபிடிச்சிங்கன்னா -6/x⁴ வரப்போகுது. ஓகே, ஸோ -6/x⁴ வரப்போதுனால இப்போ வந்துட்டு நம்ம அந்த தியரத்தை யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், f ஆஃப் x மைனஸ் pn ஆஃப் x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட எரர் டேர்ம். ஓகே, இது என்னோட எரர் டேர்ம். அப்போ என்னோட f ட்ரிபிள் டாஸ் ஆஃப் chi into so 3 factorial into x minus 2. Okay, so x minus 2 into x minus 2.75 into x minus 4. Okay, so இந்த இதுக்கு வந்து எரர் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணலாம். f ட்ரிபிள் டாஸ் ஆஃப் x வந்து -6/4 இருக்கு. ஸோ அப்போ இது -6/x⁴. ஓகே, ஸோ இதை எடுத்துக்கலாம். இன்ட்டு 3 ஃபேக்டோரியல், ஸோ 3 ஃபேக்டோரியல் 6 கேன்சல் ஆயிரும். இன்ட்டு x minus 2 இன்ட்டு x minus 2.75 இன்ட்டு x minus 4 பாருங்கள். ஸோ இதோட மேக்ஸிமம் வந்து என்ன வரப்போகுதுன்னா, இது வந்து 2 போடும்போது மேக்ஸிமம் வரப்போகுது. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ இது வந்து 1/16 வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி இது மினிமைஸ், இந்த இதுக்கு வந்து எவ்வளோ மினிமைசேஷன் வரப்போகுது அப்படின்னா, இது வந்து 9/16 வந்துட்டு மினிமம் எரர் வரப்போகுது. ஸோ அதனால் 1/16 ≤ 9/16. ஸோ இந்த பாலினாமியல் நீங்கள் திருப்ப என்ன பண்ணால், இதை வந்து இது வந்து ஒரு g of x ஈக்குவல் டு x minus 2 x minus 11/4 ஓகே இன்ட்டு x minus 4 கண்டுபிடிங்க. ஸோ இதோட மினிமம் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, அல்லது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. எந்த இடத்துல வந்து அது மேக்ஸிமம் மினிமம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எங்கே வருது, மினிமம் எங்கே வருதுன்னு பாருங்கள். அதில் உள்ள மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/16 வந்து மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து 1/16 ≤ 9/16 வரப்போகுது. ஓகே, ஸோ அதுதான் இதோட எரர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்பர் பவுண்ட் லெம்மா. அப்பர் பவுண்ட் லெம்மாவில் என்ன பண்ண போகிறோம்னா, இதே தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் இதே தியரம் தான். இதோட இந்த தியரத்தோட நம்ம வந்து இந்த π ஆஃப் x minus xi இருக்குல்ல, அதோட வேல்யூ என்னன்றதை எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்பர் பவுண்ட் லெம்மாவில் அப்பர் பவுண்ட், ஓகே, ஸோ அதிகபட்சம் எவ்வளோ வரும், அதிகபட்சம் எவ்வளோ தூரம் பவுண்டாக இருக்கும், ஓகே, அந்த இது என்னன்றதை பார்க்கணும். ஸோ சப்போஸ் நம்மளோட x0 வந்துட்டு ரெகுலர் இன்டர்வலாக இருக்குது. ஸோ x0 வந்து a, x1 வந்து a + h, x2 வந்துட்டு a + 2h எக்ஸட்ரா xn வந்துட்டு a + n h இருக்கு. ஸோ
ஸோ இது வந்து பின்னு எடுத்துக்கணும் லாஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஏன்ற ஏகமா பின்ற இன்டர்வல் இருக்குது. ஓகே, ஏகமா பின்ற இன்டர்வல். ஸோ இது வந்து x0, இது x1, x2 எக்ஸட்ரா, இது வந்து xn. ஓகே, xn வந்து பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கட்சி வந்துட்டு என்னன்னா b மைனஸ் a பை n. ஓகே, இங்கே கட்சின்றது என்னன்னா கட்சின்றது b மைனஸ் a பை nன்றதை எடுத்துருக்கு. அப்படின்னா ஃபார் எனி x பார் இன் a கமா b, ஓகே, எந்த x பார் எடுத்தாலும் a கமா bல எந்த x பார் எடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு 0 டு n x பார் மைனஸ் xi எப்படி இருக்க போகுதுன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1/4 h பவர் n + 1 இன்ட்டு n ஃபேக்டோரியலாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரூஃப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். சப்போஸ் எக்ஸ் பார் எடுக்கிறீங்க, எக்ஸ் பார் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து xj, இந்த இன்டர்வல் வந்து xj, xj + 1 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து எக்ஸ் பார் இருக்குது. ஓகே, எக்ஸ் பார் வந்து xj, xj + 1 பாயிண்ட்ல இருக்குது. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ எக்ஸ் பாருக்கும் xjக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எக்ஸ் பாருக்கும் xj + 1க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ என்னவா இருக்க போகுது, ஒன்று இந்த பக்கத்தில் இருக்கலாம் அல்லது இந்த பக்கத்தில் இருக்கலாம். ஸோ இது வந்து இது சப்போஸ் இது மிடில் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஓகே, எக்ஸ் பார் வந்து இதோட மிடில் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுக்குள்ள இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து h/2 இருக்கும், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து h/2 இருக்கும். சப்போஸ் அதர் ஹேண்ட் இப்படி இருக்குன்னா, சப்போஸ் இது இந்த இதை ஒட்டி இருக்குன்னா என்ன இருக்குன்னா இதோட இது டிஸ்டன்ஸ் வந்து h/2 இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் என்னவா இருக்க போகுதுன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா இந்த இதுவும் வந்து h/2 சிறுசாக இருக்க போகுது, இதுவும் வந்து h/2 சிறுசாக இருக்க போகுது. ஸோ அதனால வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு h²/4 இருப்பது. ஓகே, ஸோ அதிகபட்சம் இவ்வளோ தான் இருக்க போகுது, h²/4 தான் இருப்பது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதுதான் இருப்பது. ஸோ அப்போ இது ஒரு ப்ராடக்ட் எடுத்தனா ப்ராடக்ட் i ஈக்குவல் டு 0 டு n x பார் மைனஸ் xi எடுத்தனா எப்படி எழுதலாம் அப்படின்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு h²/4. ஓகே, இந்த ரெண்டையும் மட்டும் விட்டுறேன், அந்த ரெண்டையும் விட்டுட்டு மீதியை ஃபுல்லாக எழுத போகிறேன். அப்போ என்ன இருக்க போகுது, ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு 0 டு j மைனஸ் 1 x பார் மைனஸ் xi, ஓகே, இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு j + 2 டு n x பார் மைனஸ் xi, x பார் மைனஸ் xi இருக்கு. ஓகே, இப்போ x பார் வந்துட்டு xj + 1ஓட சிறுசாக இருக்குது. ஓகே, x பார் வந்து xj + 1ஓட சிறுசாக இருக்குன்னா அப்போ ப்ராடக்ட் ஆஃப் x பார் மைனஸ் xi என்னவா இருக்க போகுது, அது வந்து எல்லாமே வந்து என்னவா இருக்க போகுது, xj + 1ஓட சிறுசாக இருக்க போகுது. x பார் வந்துட்டு xj + 1ஓட சிறுசு. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் x பார் மைனஸ் xj x பார் மைனஸ் xi i ஈக்குவல் டு 0 டு j மைனஸ் 1 இது எல்லாமே என்னவா இருக்க போகுது, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு 0 டு j மைனஸ் 1 xj + 1 மைனஸ் xi இருக்க போகுது. ஓகே, ஏன்னா இதுதான் இருக்கிற இது வந்து xj + 1 வந்து அதோட பெருசு. ஸோ அதனால வந்து ப்ராடக்ட்ல எல்லாமே அது வந்து அதோட சிறுசாக இருக்கு. ஓகே, அடுத்து xj பார் வந்துட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு x, ஏன்னா x வந்துட்டு இது ரெண்டுக்கு இடையில இருக்கு. xj பார் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு x, ஸோ லெஸ் than x. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, ப்ராடக்ட் ஆஃப் j ஈக்குவல் டு இந்த இது ரெண்டாவது i ஈக்குவல் டு j + 2 டு n வந்துட்டு x பார் மைனஸ் xi வந்துட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து என்ன இருப்பது அந்த பக்கமாக போகுது. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகுது, ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு j + 2 டு n வந்துட்டு xj மைனஸ் xiயோட சிறுசாக இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, இது என்ன ஆகுதுன்னா அதை நான் ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன்னா h²/4 ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு 0 டு j மைனஸ் 1 xj + 1 மைனஸ் xi இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு j + 2 டு n xj மைனஸ் xi இருக்கு. இந்த இதுலேருந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா xj + 1 மைனஸ் xi இதோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, xj + 1, ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா x2 மைனஸ் x1 டிஃப்ரென்ஸ் வந்து கச். ஸோ xj + 1 மைனஸ் xi டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குதுன்னா j மைனஸ் i + 1 இன்ட்டு கச்சாக இருக்கும், j மைனஸ் i + 1 கச்சாக இருக்கும். அதே மாதிரி xi மைனஸ் xjக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா அது என்னவா இருக்குன்னா i மைனஸ் j இன்ட்டு கச்சாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் x4 இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் x10 என்னவா இருக்கும், x10 வந்துட்டு a + 10 கச்சாக இருக்கும். ஓகே, இப்போ x10க்கும் x5க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், x10ன்றது a + 10 கச்சாக இருக்கும், x5ன்றது a + மைனஸ் a + 5 கச்சாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது வந்து என்னவாயிரும் 5 கச்சுன்னு வரும். ஸோ அப்போ இது என்னது, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதான் இதில் போடுவோம் xi மைனஸ் xj. அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் j + 1 - i, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதான் இதுக்குரியது.
ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆக போகுதுன்னா ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்போ இது என்ன ஆயிரும்னா ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கட்சி ஸ்கொயர் பை 4 ஓகே கட்சி ஸ்கொயர் பை 4 இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் I ஈக்குவல் டு 0 டு j மைனஸ் 1 இது என்ன இருக்குது xj ப்ளஸ் 1 xi வந்துட்டு j மைனஸ் i ப்ளஸ் 1 இன்ட்டு கச்சா இருக்குது ஓகே ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் I ஈக்குவல் டு j ப்ளஸ் 2 டு n இது வந்து என்னவா இருக்குது i மைனஸ் j இன்ட்டு கச்சா இருக்குது ஓகே ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டோம்னா என்ன இருக்குன்னா இது வந்து என்னவா இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதில் எல்லாத்துலேயுமே கச்சிருக்கு இதுலேயும் எல்லாத்துலேயுமே கச்சிருக்கு இது வந்து கச் இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 4னு வரப்போகுது ஓகே ரிமைனிங் என்ன இருக்குது இது வந்துட்டு j மைனஸ் i ப்ளஸ் 1 டேர்ம்ஸ் இருக்குது ஓகே ஸோ j மைனஸ் இதில் வந்து j மைனஸ் i ப்ளஸ் 1 டேர்ம்ஸ் இருக்குது ஓகே எக்ஸட்ரா வரப்போகுது ப்ராடக்ட்டு இதில் மீதி ப்ராடக்ட்டு i மைனஸ் ஜேன்னு வரப்போகுது ஓகே ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்திங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா இது வந்துட்டு இது வந்து j ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலாக வரப்போகுது இன்னொன்று வந்து n மைனஸ் j ஃபேக்டோரியலாக வரப்போகுது இது வந்து j ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் less than or equal to kach n plus 1 by 4 into j plus 1 factorial into n minus j factorial. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது திருப்ப கம்பைன் பண்ணிங்கன்னா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் மிஸ் ஆகுது ஸோ அந்த ரெண்டு டேர்மே சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கச் பவர் n plus 1 by 4 into n ஃபேக்டோரியல் வரப்போகுது ஓகே இது எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா திருப்ப என்ன போகுது இது வந்து திருப்ப 0 1 2 3 எக்ஸட்ரா இருப்பது ஒரு ரெண்டு டேர்ம் மட்டும் மிஸ் ஆகும் அந்த ரெண்டு டேர்மே வந்துட்டு இது பண்ணிங்கன்னா என்ன இருப்பது n ஃபேக்டோரியல் வரப்போகுது ஓகே ஸோ அப்போ h பவர் n plus 1 plus 1 by 4 by n ஃபேக்டோரியல் ஆன்சர் ஆகும் நெக்ஸ்ட் செகண்ட் இன்டர்போலேஷன் தியரம் என்ன அப்படின்னா சப்போஸ் f வந்துட்டு cn plus 1 ஆஃப் a கமா bல இருக்கு அண்ட் fn ஆஃப் x வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m இருந்துச்சுன்னா அண்ட் p என்ற பாலினாமியல் இருக்கு ஸோ இப்போ இந்த அப்பர் பவுண்ட் லெம்மா யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா அடுத்த தியரம் ப்ரூவ் பண்ண போறோம் ஸோ இதில் என்ன எரர் வரப்போகுது ஓகே அப்பர் பவுண்ட் லெம்மா யூஸ் பண்ணி என்ன எரர் வரப்போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணால் ஸோ n plus 1 ஈக்குவலி ஸ்பேஸ்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது இந்த a x1 ஈக்குவல் டு a ப்ளஸ் கச் எக்ஸட்ரா யூஸ் பண்ணாமல் அதில் கச் ஈக்குவல் டு a மைனஸ் b பை n ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த f ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் pn ஆஃப் எக்ஸ் பாரோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு f வந்துட்டு பவுண்டட் பை fn plus 1 வந்துட்டு பவுண்டட் பை m இருந்துச்சுன்னா இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 by n plus 1 ஓகே 4 by n plus 1 into 1 by 4 into n plus 1 into m into kach power n plus 1 நடக்குது. The proof is very simple. Proof ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் f of x minus f of x bar minus pn of x bar வந்து என்ன பார்த்தோம் f of less than or equal to fn plus 1 of chi by n plus 1 factorial into product of x bar minus xi okay I equal to 0 to n ன்னு பார்த்தோம் ஓகே அப்பர் பவுண்ட் லெம்மா என்ன சொல்லுது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ்ஐ வந்துட்டு எப்படி இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 by கச் பவர் n plus 1 by 4 into n plus 1 n ஃபேக்டோரியல்னு சொல்லுது கரெக்ட் ஓகே கச் பவர் n plus 1 by n ஃபேக்டோரியல்னு சொல்லுது அப்பர் பவுண்ட் லெம்மா படி ஓகே ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் அப்சல்யூட் வேல்யூ எடுத்தோன்னா ஓகே ஸோ இது வந்து இதோட அப்சல்யூட் இது வந்து இதோட அப்சல்யூட் வரப்போகுது ஸோ இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு fn plus 1 of chi by n plus 1 factorial into அதை அப்ளை பண்ணால் கச் பவர் n plus 1 divided by 4 into n factorial வரப்போகுது ஸோ n factorial n plus 1 factorial cancel ஆகி n plus 1 வரப்போகுது அப்போ இது வந்து ஈக்குவல் டு fn plus 1 of chi divided by n plus 1 into 4 into kach power n plus 1 வரப்போகுது ஓகே ஆல்ரெடி fn plus 1 of chi வந்துட்டு என்ன சொல்லியிருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mன்னு சொல்லியிருக்கு அதனால இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m into kach power n plus 1 by 4 into n plus 1 ஓவர் செகண்ட் இன்டர்போலேஷன் தியரம் ஓவர் ஓகே அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சது அவ்வளோதான் ப்ரூஃப் ஓவர் ஸோ இந்த தியரம் என்ன கொடுக்குதுன்னா இது வந்து லூஸ் அப்பர் பவுண்ட் கொடுக்குது ஓகே அப்பர் பவுண்ட் கொடுக்குது பட் இட் இஸ் அ லூஸ் அப்பர் பவுண்ட் கொடுக்குது அண்ட் த இன்டர்பிளே இதில் ஸோ இப்போ தேர்ட் இன்டர்பிளேஷன் தியரம் என்ன சொல்ல போகுதுன்னா pn is a polynomial of degree at most n that interpolates the function f ஓகே pன்ற polynomial வந்து என்ன பண்ணுது f வந்து இன்டர்பிளேட் பண்ணுது n plus 1 distinct பாயிண்ட்ஸில் ஃபார் எவ்ரி எக்ஸ் பார் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா தட் இஸ் நாட் இந்த நோடு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஆன்சர் வந்து என்ன இருப்பதுன்னா f of x bar மைனஸ் pn of x bar வந்து என்ன இருப்பதுன்னா f of x நாட் அதாவது நம்மளோட நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல அதோட வேல்யூ இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் i equal to 0 to n x bar minus xi வரப்போகுது அதாவது இதில் பார்த்த மாதிரியே தான் இந்த டேர்முக்கு பதிலாக என்ன வரப்போகுதுன்னா நம்மளோட f of x bar f of அந்த டிவைடட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அது வரப்போகுது ஸோ அதோட ப்ரூஃப் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு சிம்பிள் தான் ஒன்ஸ் அகைன் என்ன எடுக்க போகிறேன்னா q என்ற ஒரு பாலினாமியல் எடுக்க போகிறேன் q என்ற ஒரு இது எடுக்க போகிறேன்
ஸோ தேர்ட் இன்டர்போலேஷன் எரர் தியரமில் சப்போஸ் டீன்றது ஏதோ ஒரு பாயிண்ட் டி பி எனி பாயிண்ட் இன் அதர் தேன் நோட் பாயிண்ட்ஸ் கொடுத்தது தவிர ஏதோ ஒரு இது ஸோ எஃப்ஆஃப்டி வந்து அங்கே டிஃபைன் ஆயிருக்கு இப்போ QN+1 ஒரு பாலினாமியல் டிஃபைன் பண்ண போகிறேன் ஓகே QN+1 பாலினாமியல் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஓகே பாலினாமியல் வித் டீயை டிஃபைன் பண்ண போகிறேன் ஓகே எக்ஸ் இது எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன் Pn of x ஓகே Pn of x plus f of x0 x1 x2 etc xn comma t okay into product of I equal to 0 to n okay into x minus xi okay இது வந்து டிஃபைன் பண்ணுறேன் இப்போ Qn+1 of t என்னவாகும் Qn+1 of t என்னவாகும் இது வந்துட்டு f of t ஆயிரும் ஓகே ஏன்னா Qn+1 வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறேன் இதை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி டிஃபைன் பண்ணுறேன் அப்போ Qn+1 of t வந்து f of t ஆயிரும் ஓகே ஸோ therefore இது என்ன ஆகுது Qn+1 of t வந்து f of t இருக்கனால f of t equal to Pn of t plus f of x0 x1 x2 etc xn comma t into product I equal to 0 to n t minus xi வந்துடும் ஓகே அவ்வளோதான் ப்ரூஃப் ஓவர் ஓகே அப்போ என்ன ஆயிடுது f of t minus Pn of t என்ன ஆயிடுது f of t minus Pn of t equal to f of x0 x1 x2 etc xn comma t product of I equal to 0 to n t minus xi அவ்வளோதான் ஓவர் ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து ரிலேஷன்ஸ் பார்த்தோம்னா ஓகே f belongs to Cn of a comma b and there are n+1 distinct points இருக்குது இந்த இன்டர்வல் a comma bல x bar அந்த இதில் இருக்குது தென் for some chi in a comma b என்ன ஆக போகுதுன்னா இந்த f of x0 x1 xn x bar வந்து 1/n+1 factorial into fn+1 of chi வரப்போகுது அது ரொம்ப சிம்பிள் ஏன்னா இது இந்த தியரம் படி என்ன ஆகுது f of t minus Pn of t வருது ஸோ இதில் வந்து x bar சப்ஸ்டியூட் பண்ணி x of x bar minus Pn of x bar என்ன ஆக போகுது ஈக்குவல் டு f of x0 x1 x2 etc xn x bar okay into product of I equal to 0 to n t minus x bar minus xi னு வரப்போகுது ஓகே நம்மளோட பழைய ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் தியரம் படி என்னது இந்த இதோட வேல்யூஸ் என்னது ஆக்சுவலி இது வந்து f of fn+1 of chi divided by n+1 factorial okay into product of இந்த இது வரப்போகுது அப்போ என்ன ஆகுது ஸோ இது வந்து product of I equal to 0 to n x bar minus xi வரப்போகுது இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் இன்டர்போலேஷன் தியரம் படி ஸோ இந்த பக்கம் வந்து இந்த இது இருக்குது f of x0 x1 etc xn x bar இருக்குது ஓகே into product of I equal to 0 to x bar minus xi இருக்குது ஓகே ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இந்த இதுக்கு சேம் ஆயிரும் ஓகே ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 2-3 ப்ராப்ளம்ஸ் போடலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் f of x வந்து sin ln x எடுத்துட்டு அது வந்து 2.4 2.6 வந்து ஃபஸ்ட்டு எரர் பவுண்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம் ஸோ அப்சலூட் எரர் என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம் P2 of x கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்சலூட் எரர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை ப்ராப்ளம் பண்ணாமலே வந்துட்டு அதோட எரர் என்ன வரும்ன்றதை நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் ஓகே ஸோ அதோட ஆன்சர் தான் இது ஓகே ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்